ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை மிக்சியில் ஒரே ஒரு திருவு மட்டும் திருவி வச்சுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி வெள்ளை பூண்டு அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை பிரியாணியே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அரைச்சி வச்சுருந்து பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அது கூட நறுக்குன தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின்னு அப்புறமே கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா நாங்கள் 3 சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தா காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சோடனே அரிசி சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம விசில் போட்டுக்கலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், 15 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.